என்னங்க ஷர்ட்டில் துருப்பிடிச்ச கரை போகாமல் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீட்டில் இருந்த மாதிரியே சீக்கிரமாக எப்படி துருப்பிடிச்ச கரையை நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த இடத்துல துரு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல தண்ணி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எந்த டாய்லெட் லிக்விட் வேணாலும் எடுத்து நம்ம அந்த துரு பிடிச்ச இடத்துல போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது 2 மினிட்ஸ் போட்டு நல்லா காயறதுக்காக விட்டுக்கலாம். ஸோ அப்போவே நமக்கு ஓரளவுக்கு போயிட்டுருக்கும். நல்லா காய்ஞ்சிட்ட பிறகு திருப்பி தண்ணி போட்டு ப்ரஷ்ஷை போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கரை ஆல்மோஸ்ட் அப்போவே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. திருப்பி நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன் பாருங்கள். எங்கே கரை இருந்ததே தெரியல. இது எங்கள் அண்ணாவோட ஷர்ட் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து காட்டன் ஷர்ட்டு. இதுலேயும் அதே மாதிரி கரை இருந்தது. ஸோ முன்னாடி பண்ண மாதிரியே இதில் நான் அந்த லிக்விடை போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஊற விட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் இந்த மாதிரி துருப்பிடிச்ச கரை ரொம்ப சீக்கிரமாக போயிடுது. அதுக்கப்புறமா நம்ம டெய்லி வாஷ் பண்ணுற மாதிரி சோப் லிக்விட் போட்டோ இல்லை சோப் தூள் போட்டோ நம்ம துவைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா தேய்ங்க. சப்போஸ் இன்கேஸ் இதில் தேய்ச்சும் உங்களுக்கு லைட்டாக போகாத மாதிரி இருந்ததுன்னா சோப் தூள் போட்டு தேய்ங்க. தேய்ச்சிட்டதுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா அலசிட்டு நம்ம யூஸ்வலாக துவைக்கிற மெத்தடில் துவைச்சி எடுத்துக்கோங்க துணியை நல்லா. நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு என்னோடய கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.